தமிழ் பால் பொருட்களை விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். ஆடியோ லான்ச்ல வந்து தனுஷ் சார் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன். நான் ரொம்ப feeling right now excited about 12th release. Sweet பொங்கல் for complete Tamil industry. இந்த படத்தில் நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. நானும் ஒரு வெப்பனை டைரக்டர் கேட்டிங்களா எதுக்கு இவ்வளோ வயலன்ஸ் உங்க படத்துல அப்படின்னு தேவைப்பட்டிருக்கோம். ஏன் நாங்க வந்து கேப்டன் பார்க்கணும்? பிரம்மாண்டம். இந்த பிரம்மாண்டத்தை தியேட்டர்ல தான் பார்க்கணும். பர்ஃபார்மன்ஸ் தனுஷ் மை காட். அந்த பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஒன்று இருக்கு. தூரத்துல இருந்தும் சரி கிட்டத்துல இருந்தும் சரி யாருமே செட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அங்க போய் நான் குட் மார்னிங் சார் சொல்லவே முடியாது. யாருமே கண்டு திறந்து பேசவே முடியாது. அந்த படத்துல நீங்க காத்து எல்லாம் பாத்தீங்க, டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அது செயற்கை ப்ரொஃபைலர்ஸ் போட்டது கிடையாது. நமக்கு பிரமிப்பா இருக்கும் பார்க்கும்போது இந்த படம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். முன்னிலேருந்து படம் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு சில கதாபாத்திரங்களை வந்து நம்ம எடுத்து தனியாக ஓன் பண்ணிக்கிறது அவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருமே அதை ஓன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கடைக்குட்டி சிங்கத்துலேருந்தே சில விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு சீனை வந்து அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 பேர் இருப்பாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த கோவில் ஜனங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 500 பேராவது இருப்பாங்க. யாருமே தெரியல சீரியஸ்லி. ஏன் அப்படின்னா படியிலேருந்து இறங்கிக்கிட்டே தான் நீங்கள் பேசிட்டு வருவீங்க. ஆமாம், உங்கள் மனசில் கையை வச்சு சொல்லுங்கள். ஆமாம், அவங்கெல்லாம் அக்காவாக தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 12 பேஜ் டைலாக் அது ஒரு ஷாட்டில் எடுத்தோம். ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒரே ஷாட்டில். அந்த இறங்கி வந்து ஒருத்தர்கிட்ட கதறணும், ஒருத்தர்கிட்ட கெஞ்சணும், ஒருத்தர் சத்தம் போடணும். அது எப்படி? ஐ திங்க் இது எக்ஸ்பீரியன்ஸ்னால வரதா இல்லை அந்த ஸ்பாட் உங்களுக்கு கொடுக்குமா? இன்வால்வ்மெண்ட்டால் வருது, எக்ஸ்பீரியன்ஸால் வராது. நைஸ். யூ ஹாவ் டு இன்வால்வ். அப்படி இன்வால்வ் ஆனாதான் எதையும் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிட முடியும். சூப்பர் மேம், சூப்பர். ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டே நான் ஏன் இதை கேட்கணும்னா, இது நான் கேட்கணும்னு ரொம்ப நாளாக வச்சுருந்து நான் அதுக்கப்புறம் கேப்டன் மில்லரை பற்றி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுத்து தான். வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க, அதனால தான் அந்த கேள்வி நான் கேட்டேன். ஸோ கேப்டன் மில்லரில் 2 பேரையும் தாங்கி பிடிக்கிறீங்க. எப்படி இருந்துச்சு கேப்டன் மில்லரோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட்? நீங்கள் நிறைவாக இருந்துச்சு மனசு முதல்ல. ஓகே. பிகாஸ் எனக்கு பிடிச்ச நடிகர் தனுஷ். சிவண்ணா வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கல அவர் அந்த படத்தில் இருக்காருன்னு. ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவரும் இருக்கார் அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 லெஜண்ட்ஸ், கர்நாடக சக்கரவர்த்தி இவர் வந்து இந்தியன் ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லிக்கலாமா? டெஃபினட்டாக. ஸோ அவங்க 2 பேரையும் நான் வந்து நடுவில் நின்றுக்கிட்டு ஷேரிங் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ், அது பாக்கியம் தான் சொல்லுவேன். நைஸ். ஓகே, ஸோ நிறைய படங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், நிறைய செட்டுக்கு போயிருக்கோம், நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அருண் மாதேஸ்வர் இஸ் டிஃப்ரெண்ட். அப்படிங்கும்போது எந்த விதத்தில் டிஃப்ரெண்டாக இருந்தார்? அவர் இந்த ஸ்கிரிப்ட் ஹேண்டில் பண்ணுற விதம். ஓகே. நான் அவரோட ராக்கி படம் பார்த்துட்டு நான் புது டைரக்டர் நினைக்கல. அது ஏதோ பாம்பேலேருந்தோ எங்கேருந்தோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்லேருந்து பண்ணுறாருன்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் படம்ன்ட்டு எனக்கு தோணுது. அதான் முதல் படம் இல்லை அவருக்கு, ராக்கி தான் ஃபர்ஸ்ட் படம். நான் நினைக்கவே இல்லை. அவ்வளவு என்ன சொல்கிறது, ஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ரிசைஸாக இருந்தது. அந்த ஷார்ட் டிவிஷனும் சரி, அதை அப்படி உட்கார வச்சுச்சு பாருங்கள் அந்த ஸ்கிரிப்ட். அப்போ நான் நினச்சேன், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ஓகே. திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி டைரக்டர் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு மேனம்னா வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார். நான் அப்போ சொன்னேன், சார் எனக்கு கதையே சொல்ல தேவையில்லை, ஐ நோ ஹவு யூ வில் ஹேண்டில், நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், என்ன கேரக்டரு அது மட்டும் சொன்னால் போதும் எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரிமா தண்டட்டி கேரக்டரு நான் அது பண்ணவே இல்லை. அந்த மாதிரி கேரக்டர் நான் பண்ணவே இல்லை. இந்த மதுரை அவுட் ஸ்டேஷன் அவுட்டோர் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நான் அவங்களெல்லாம் பார்த்து நினைப்பேன், இந்த மாதிரி நான் எப்படி இருப்பேன், இந்த மாதிரி நான் பண்ணால் எப்படி இருப்பேன் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம எண்ணத்தில் அப்படி சின்சியராக பியூராக நினச்சதுனாலே என்னமோ தெரியல, அது எனக்கு அமைஞ்சது அப்படி. கண்டிப்பாக. அது வந்து அது யூனிவர்ஸ் பிலீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாக சொல்கிறேன். அது
நான் மனசார நினச்சேன், நம்மளும் இந்த மாதிரி நல்லா இருக்குமா நமக்கு? நம்ம எப்படி இருப்போம் அந்த கேரக்டர்ல? அப்படின்னு நினச்சது உண்டு நான் ஓகே. மதுரை போனப்பெல்லாம். நைஸ். அப்போது இது கேட்ட உடனே நான் சொன்னேன், ஐயோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக் எனக்கு. கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க. ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் லென்த்தி ரோல்ஸ் தான் பண்ணுவீங்க. ம், அது ஒரு பிவோட்டலாக இந்த இருந்தால் பண்ணுவீங்க. பட்டு இதில் வந்து நீங்கள் சிக்னிஃபிகண்ட்டாக தெரிவிங்க. பட் ரொம்ப லென்த்தியான ரோல் கிடையாது. பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஓகே. நான் சொன்னேன், பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க? ஆ. வாட் அ காம்பினேஷன் திஸ் இஸ். கண்டிப்பாக கட்டாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நைஸ். ஒத்துக்கிட்டேன். யா. அதாவது சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு டாக் ஒன்று போணுச்சு. என்னன்னா சிவானாவும் தனுஷாரும் அண்ணன் தம்பி. ஸோ அவங்களுடைய மதராக தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அப்படியா? ட்ரூ. நீங்கள் படம் பாருங்களேன். இன்னும் என்ன இன்னைக்கு என்ன அஃப்கோர்ஸ் எட்டாவது அஃப்கோர்ஸ் படம்? நான் பெரிய ரிவியல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்வம் குறைந்து விடும். மேபி அது நீங்கள் பண்ணுறதுனாலேன்னு தெரியல, அது அந்த தாங்கி பிடிக்கிறதே தெரிஞ்சிச்சு. அதில் ஒரு தாய் பாசம் இருந்துச்சு. அதில் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஆ, இந்த படத்தில் நிறைய வெப்பன்ஸ் இருக்குது. நானும் ஒரு வெப்பனை ஹேண்டில் பயன்படுத்தியிருக்கேன். ஓ, பாசம். அந்த பாசம் தான் பெரிய பூகம்பம். பெரிய பாசத்தை விட ஒரு வெப்பன் எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பா. நம்ம நம்ம வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி பாசம் தான் கட்டி போடுவோம் எல்லாரையும். பாசம் தான் ரூல் பண்ணும் எல்லாத்தையும். டெஃபினட்டாக இப்போ நீங்கள் பாசம் சொன்னதுனால இந்த விஷயத்தை பற்றி நான் இப்போ கேட்குறேன். ஆடியோ லான்ச்சில் வந்து தனுஷ் சார் வந்து ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாரும் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுடைய எது இப்போ நீங்கள் எங்கே வேணால் போங்க, உங்களுடைய பையனை பற்றி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமாம். அதான் அவர் அழகாக சொன்னார். அதாவது அவர் சொன்னது சோஷியல் மீடியா, would you look at சோஷியல் மீடியான்னு சொல்லும்போது, காலத்திருடன். நம்ம டைமை வந்து அதை திருடுது. ஆமாம். 24 மணி நேரம் அந்த அந்த செல்ஃபோன்லேயே இருந்துக்கிட்டு, ஆள் எதிரில் இருந்தால் கூட இப்படி பேசுங்க, இப்படி பேசாதீங்க, இப்படியே பேசாதீங்க. நம்ம என்ன ஆட்டம் ஆனாலும், என்ன எப்படிப்பட்ட ஃபோன் நம்ம கையில் பிடிச்சிருந்தாலும், நம்ம குழந்தைக்கு ஒரு ஜுரம் ம் படுத்திருக்கான் வீட்டிலன்னு செய்தி தெரிஞ்சதும் நம்ம காலி. ஒன்றுமே இல்லை நம்ம. ஸோ அது அவ்வளோ அழகாக சொன்னார் அவர். ஆமாம். அதுக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு 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 ஜுரம் 2 நாளாக எந்திரிக்கலைன்னு சொன்னால் உலகமே நமக்கு இருண்டிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்களேன். நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் அது சொல்லும்போது. நான் உட்காந்துருந்தேங்க. ஆமாம் ஆமாம். ஆமாம். சூப்பர் மேம். ஆன் ஸ்பாட் ஐ மீன் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்களா சன்னை தனுஷா? இல்லை நான் தெரியல. அவர் ரொம்ப ரொம்ப ஸ்கெட்யூல் இருந்தது. என்னோட ஸ்கெட்யூல் நான் ரொம்ப குறைஞ்ச நாட்கள் தான் பண்ணியிருக்கேன். ஆ 5-6 டேஸ் தான் பண்ணியிருப்பேன் நான் அதில். ஸோ அந்த டைமில் நான் அவங்கள பார்க்கல. ஓகே ஓகே. ஆமாம். ஸோ இதில் ரிஹர்சல் அப்படிங்கிறது வந்து எப்படி மேம் இருக்கும்? ஏன்னா இது பெரிய டீம் அப்படிங்கிறனால அந்த ரிஹர்சல் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். ரிஹர்சல் இன்னும் பண்ணது கிடையாது நாங்கள். இன்ஃபேக்ட் லுக் டெஸ்ட்டே பண்ணல. ஓகே. லுக் டெஸ்ட்டை நான் எனக்கு பண்ணல. பண்ணிக்கலான்ட்டு முதல்ல பேசிக்கணும். ஆ பட் அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து எப்போவுமே என்னோட தோற்றத்தில் தான் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் மெனுக்கடுவேன் நான் ரொம்ப. ஆ ஆ இப்போ அந்த கேரக்டர் அப்படின்னா அந்த கேரக்டராக இருக்கணும். ஓகே. சும்மா நம்ம அழகாக இருக்கணும், ஐலாஷ் வச்சுக்கணும், ஐப்ரோ போட்டுக்கணும், முடி இப்படி இருக்கக்கூடாது, காது இப்படி இருக்கணும், இந்த பார்டர் தெரிஞ்ச புடவை கட்டணும், அப்படியெல்லாம் நான் பிளானே பண்ண மாட்டேன். ஆ அந்த கள்ளச்சி ரோல்னா கள்ளச்சி ரோல், இந்த கிழவி ரோல், பாட்டி ரோல்னா பாட்டி ரோல், ஒரு சாதாரண ஒரு பெண்மணின்னு சாதாரண பெண்மணி, அது 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 நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அது அவருக்கு என் மேலே வச்ச நம்பிக்கை அது. ஓகே அதனால் அவர் இன்சிஸ்ட் பண்ணல, லுக் டெஸ்ட்டுக்கு இன்சிஸ்ட் பண்ண. நேராக ஷூட்டிங்கே போயிட்டேன். ஓகே. அந்த ஒரு நாளைக்கு ஈவினிங் மட்டும் இதுதான் காஸ்டியூமா அப்படின்ட்டு ம் பண்ணாங்க. ஓகே. பட் நான் நேராகவே ஷூட்டிங் போயிட்டு அந்த ப்ரௌன் மேக்கப் அந்த அந்த இடத்துல எப்படி இருப்பாங்கன்றது நமக்கு தெரியும்ல. ம் அந்த ப்ரௌன் பூசிக்கிட்டு ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ணாங்க. காதோட ப்ராஸ்தட்டிக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் டைம் ஆச்சு மேக்கப் போடுறதுக்கு. காதுக்கு தான் மேக்கப். ஆ ஆ ஸோ அது பண்ணிட்டு போகும்போது பார்த்த உடனே எந்த கரெக்ஷனும் பண்ணலை. பக்கா அப்படின்ட்டாரு. நான் நினச்ச மாதிரியே இருக்கீங்க அப்படின்ட்டாரு. சூப்பர். நீங்கள் இருந்த போர்ஷன் மட்டும்தான் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தில். நீங்களா ஒன்று முடிவு இல்லை அது பண்ணிக்காதீங்க. நான் கிடையாது, கீழே இருக்கக்கூடிய. ஏன்னா அந்த சாங் போர்ஷன்ஸில் மட்டும்தான் ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயிலரில் ஆரம்பிச்சது முடிகிற வரைக்கும் டுப்பு டுப்பு டுப்புன்னு கேட்டுச்சு. அந்த சாங் மட்டும்தான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. கேட்டிங்களா? அந்த சாங் இவ்வளோ வைலன்ஸ் எதுக்கு? அந்த சாங்கில் நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். ஆ ஆமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ். ஸோ உங்ககிட்ட ஒரு சின்ன செக்மெண்ட் விளையாடலாம்னு நினைக்கிறேன் நான். அது வந்து ரொம்ப டக் டக் டக்குன்னு போடக்கூடிய ஒரு செக்மெண்ட் தான். ஒன் வேர்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஸ்கிரைப் யுவர் லைஃப் மை லைஃப் ஒன் வேர்டில். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் புக்.
புக். ஓகே. அதில் எந்த சாப்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராஜரியாக இருக்கும்? எதையும் நம்ம பார்க்குற விதத்தில் தான். ஐ டோன்ட் டேக் இட் ஆஸ் அ ட்ராஜடி. எதுவுமே நான் ஐ ஒன்ட் டேக். ஐ என்ஜாய் எவ்ரி பார்ட்ஸ் ஆஃப் மை லைஃப். நைஸ். யுவர் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்சிடென்ட்டை சொல்கிறீங்களா இல்லை ஏதாவது ஒரு வாட் யூ ஃபீல் ஆமா, ஆஸ் அ சைல்டு? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கூல். ஸ்கூல். எஸ், நைஸ். childhood is a big beautiful school for anybody. எனிபடி. For anybody, childhood itself is a கண்டிப்பா. அப்போ அந்த புக் இருந்துச்சுன்னா அந்த சைல்ட்ஹுட் நான் படிச்சிருவேன். படிக்க முடியாத ஒரு புக்ஸ் அதெல்லாம். ஓகே. வாட் யூ ஹேவ் அ ஃபோபியா ஃபார்? ஓ, ஃபோபியா இருக்குங்க. என்ன ஃபோபியா? வாட்டர். அப்படியா? ஆமாம். ஸ்விம்மிங் பண்ணவே மாட்டீங்களா? பக்கெட்டில் கூட கால் வச்சா கூட அதில் முழுகிடுவேன்னு பயம் எனக்கு. ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து இதுமாரி நீங்கள் ஸ்விம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஏன்னா ஏதாவது ஒரு கேரக்டர், ஒரு படம் ஒன்று பண்ணேன். என்ன படம் அது? அந்த படத்தில் வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு ரிமெம்பர் த நேம். எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஆனால் அதில் வந்து நான் மீன் விற்கிற ஒரு லேடி. ஆ. என்னை ட்ரோன் ஷாட்ஸ் வச்சாங்க. கடலில், ம் ம். ரிவர் கிடையாது, பாண்ட் கிடையாது, கடலுக்குள்ள டேரக்டாக தான். டைரெக்டாக என்னை போட்டில் என்னை தனியாக விட்டுட்டு போட் ஆப்ரேட் பண்ண சொன்னாங்க. ஓகே. விழுந்தா நான் காலி. ஐயோயோ, இன்னைக்கு அவ்வளோதான் நம்ம ம். அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மோட்டர் இது பண்ணிவிட்டு போட்டு எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு ஒரு படம் ம். கொரோனா டைமில் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. ஆமாம், ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு ஐ திங்க். ஆமாம், அதில் வந்து நான் அந்த போஸ்டர்ஸே போட் ஓட்டுற போஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும். ம் ம் ம். பரிசல் கிடையாது, நான் சொல்கிறது பெரிய போட், போட்டு. ஓகே. மோட்டர் போட்டு ஆப்ரேட் பண்ணேன். நடுக்கம் எனக்கு. ஆனால் போல்டாக வேற இருக்கணும் அந்த கேரக்டரில். ஆ. நான் பக்கெட் தண்ணியிலே முடிக்கிடுவேன்னு பயம் எனக்கு. நான் ஸ்விம்மிங் எல்லாம் அப்படி பண்ணது. ஆனால் ஒரு மாதிரி பண்ணாதான். ஃபோபியா, வாட்டர் இஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் வாட்டர். ஆனால் ரொம்ப கஷ்டம் மேம். அது மீன் இண்டஸ்ட்ரியில் இருந்து சுனாமியில் எங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி. நான் அட்லீஸ்ட் அடுத்த சுனாமிக்காவது நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஸ்விம்மிங் கற்றுக்கலாமான்னு பார்க்குறேன். பயம். அதுக்குள்ளே கற்றுக்கலான்னு போவேன். வீட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கற்றுக்கலான்னு போவேன். இல்லை இப்போ இல்லை, அப்புறம் அப்படின்னு. ஓகே. யூ ஃபீலிங் ரைட் நவ்? Right now I'm feeling excited about 12th release. What a sweet pongal for complete Tamil industry. தமிழ்நாட்டுக்கே கேப்டன் மில்லர் இஸ் சக்கர பொங்கல். அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், அதுவும் தீபாவளி கலந்த சக்கர பொங்கல். ரைட்டுங்களா? தீபாவளி காலம் சக்கர டமால் டிமில் சக்கர பொங்கல். தேட்டர் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு டமால் டுமில் தான் கேட்க. கேட்டிங்களா? ஐ மீன் டைரக்டர் கேட்டிங்களா எதுக்கு இவ்வளோ வைலன்ஸ் உங்கள் படத்தில் அப்படின்னு? தெரியல, நான் படம் பார்க்கல. முந்தைய படங்களும் சரி, இந்த நான் காமனாகவே கேட்குறேன் நான். தேவைப்பட்டிருக்கும், அந்த இடத்துல தேவைப்பட்டிருக்கும். இயக்குனருக்கு வந்து தெரியும்ல, தேவைப்பட்டிருக்கும். ஓகே. அந்த டமால் டிமில் ரசிக்கிறவங்களும் ஒரு கூட்டம் இருக்கே. டெஃபினட்டாக. அது என்னன்னா, ஐ மீன் அதிகமாக வைலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படமாக கேப்டன் மில்லர் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. இல்லைங்க, அப்படியா? நான் படம் பார்த்தா தான் நான் ஜட்ஜ் பண்ண முடியும். ஓகே, சூப்பர் மேம், நைஸ். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபேவரட் ஹாபி என்ன? மை ஹாபி குக்கிங். குக்கிங். சூப்பர். ஆமாம், என்ன நல்லா சமைப்பீங்க? எல்லாமே சமைப்பேன். ஃபேவரட் டிஷ்? வெரி சிம்பிள், ரசம் சாதம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை. மேம் எனக்கு பிடிச்சது. அப்படியா? ரீசெண்டாக ஒரு 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 டாக் ஷோவில் வந்து இந்த விஷயம் தான் பெரிய டாக்காக மாறிச்சு. எல்லா குழந்தைங்க டிஃபன் பாக்ஸை திறந்தாலும் ரசம், பொட்டேட்டோ, எந்த ஐ மீன் லெமன் சாதம், பொட்டேட்டோ. ஈஸியாக இருக்கனால பண்ணிடுறீங்களா? ஈஸியாக இருக்கிறதுனால பண்ணுறது இல்லை, அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. காம்பினேஷன் அது. ரசம் பொட்டேட்டோ ஒரு மாதிரி செம்ம காம்பினேஷன் தான் அது. ரசம் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை நீங்கள் சாப்பிட்டு பார்த்த அப்புறமா அது சாப்பிடும் போதெல்லாம் நினச்சிக்கோங்க. டெஃபினட்டாக. எனவே ரசம் பொட்டேட்டோனா நான் தான். சூப்பர் மேம். ஏன் நாங்கள் வந்து கேப்டன் மில்லர் பார்க்கலாம்? பிரம்மாண்டம். ஓகே. அந்த பிரம்மாண்டத்துக்கு பார்க்கலாம் போய். இந்த பிரம்மாண்டத்துக்காக பார்க்கலாம். அதில் பிரம்மாண்டமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ம். அந்த கோயில் நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வேனிட்டி வேனுக்கு போகிறதுக்கு தூரமாக ஒரு கோயில் தெரிஞ்சது. நான் அந்த கோயில் பார்க்கணும். எப்போவுமே நான் எல்லா அவுட்டோருக்கும் போனப்பெல்லாம் கோயில் பார்ப்பேன். ஓகே. கோயில், சர்ச்சாக இருந்தாலும் சரி, மாஸ்காக இருந்தாலும் சரி, ரசித்து பார்ப்பேன். எப்படி கட்டியிருப்பாங்க, எத்தனை வருஷம் ஆயிருக்கும் அப்படின்னு. இந்த கோவிலுக்கு நான் டைரக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நடுவில் போய் பார்க்கணும். ஏன்னா இருட்டில் இது அழகு தெரியாது, இந்த டே டைமில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் இந்த கோ டைரக்டர்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன், சரியான ஒரு லொக்கேஷன் பிடிச்சிருக்குங்க, எவ்வளோ பழமையான கோயில் இது, எப்படி இப்படி ஒரு கோவில் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சோம். நாங்கள் போட்டோம் மேடம்.
போட்டிங்களா? என்ன போட்டீங்க? செட்டு போட்டோம் மேடம். செட்டா அப்படின்னு பார்க்குறேன். அவ்வளவு பிரமிப்பா இருந்ததுங்க. ஓகே. ஆ ஏன்னா ஐ மீன் ட்ரெயிலரில் வந்துச்சு அந்த கோயில் பெருசாக நிற்கும். தனுஷ் சார் வந்து அது அது எங்க முன்னாடி அப்பா நின்றுருப்பாங்க. அந்த 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 பாழடைஞ்ச கோவிலுக்குள்ள அந்த செடிகள் முளைச்சு அந்த 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 பாசை பிடிச்சி துரு பிடிச்செல்லாம் இருக்கும் பாருங்க. எப்படி பண்ணாருங்க அவரு? அந்த படத்தோட முதல் ஹீரோவே அந்த ஆர்ட் டைரக்டர். அந்த கோவில் தான். அதை பண்ண ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கம். அவருக்கு குவியும் பாருங்க அவார்ட்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக. வெரி வெரி வெல் டன். தூரத்துலேருந்தும் சரி கிட்டத்துலேருந்தும் சரி யாருமே செட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. அப்படி ஒரு கோவிலுங்க. அந்த அந்த கோவில் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் பீப்புள் மஸ்ட் கோ அண்ட் சி. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அபவுட் திஸ் தனுஷ், மை காட், என்ன பண்ணியிருக்காருங்க அவரு. ஓகே. மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக. லேப்டாப்லேயோ ஓடிடியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. தியேட்டருக்கு போயிட்டு இந்த பிரம்மாண்டத்தை தியேட்டரில் தான் பார்க்கணும். ஆமாம், அப்போ தான் யூ லைக் இட். டெஃபினெட்லி. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டம், நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுமே பெர்ஃபார்மன்ஸ். பிரம்மாண்டத்தை சொல்கிறத விட அந்த உழைச்ச உழைப்பு. அங்கே போய் நான் குட் மார்னிங் சார்னு சொல்லவே முடியாது. ஆ குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். கண்ணில் மண்ணு, காற்று, காத்துங்க. யாருமே கண்ணு திறந்து பேசவே முடியாது. ஓகே. வாய்க்குள்ளெல்லாம் மண்ணு, மண்ணோட காற்று பறக்குது. எல்லாரோட கண்ணும் வந்து செக்கப்பா இருக்கும். அப்படி அங்கே செக்கச்சவேல்னு இருக்கும் கண்ணு. ஓகே. அதுல 4 மாசம் 3 மாசம் அங்கேயே ஒர்க் பண்றவங்க இல்ல. ம் ம் ம். ஐயோ கண்ணு எரியுது சார். நாங்க ஒரு நாளைக்கு கண்ணு எரியுது எனக்கு, நாங்க 4 மாசமா இருக்கோங்க இங்க ரொம்ப ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கண்ணு ஷூட்டிங் முடிச்சிட்டு முடி ஃபுல் மண்ணு, காதுக்குள்ள மூக்குக்குள்ள எல்லாம் வாய்க்குள்ள. சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருந்தா அப்படியே வந்து ஒரு மண்ணு ஒரு லேயர் வந்து விழும். வெளியில எல்லாம் சாப்பிட முடியாது. அப்படி அந்த காத்துல அது அந்த அந்த படத்துல நீங்க காத்து எல்லாம் பார்த்தீங்க, டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது செயற்கை ப்ரொஃபலர்ஸ் போட்டது கிடையாது. அதெல்லாம் ரியல் தான். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா தியேட்டருக்குள்ள போயிட்டு பிரம்மாண்டத்தை பார்க்கணும். அது ஆமாம், டெஃபினட்டாக தேட்டரில் தான் வாட்ச் பண்ணுவோம். தியேட்டர்ல தான் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு பாகுபலி படம் எல்லாம் நீங்க இதுல இருந்து பார்த்து ரசிக்க முடியுமா? சின்ன இதுல. அதுதான் இது. புரியுது. வெரி நைஸ். சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்கள் சொல்லும் போது தெரியுது, ஐ மீன் அதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அது இவ்வளோ பெரிய ஒரு வார் போர்ஷன்னா மொபைலில் பார்த்தா ஒரு மாதிரி காமெடியாக இருக்கும். ஷோர் டெக்னீஷியன்ஸு நாங்கள் ஆக்டர்ஸ் உழைச்சோம், கஷ்டப்பட்டு நடித்தோம், அது வேறு விஷயம். அதில் இருக்கிற காஸ்டியூமர்ஸ்லேருந்து அடர் லைட்மேன்லேருந்து எவ்வளோ உழைப்புங்க அது. நம்ம ஒரு செகண்டில் ஜட்ஜ் பண்ணிவிடுவோம் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. எவ்வளவு உழைப்பு. அந்த உழைப்புக்கே இந்த படம் பார்க்கலாம். உழைப்புக்கு இந்த படம் பார்க்கலாம் போய். எல்லா படமும் நல்லா உழைக்கிறாங்க, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இதில் வந்து ரொம்ப நமக்கு பிரமிப்பாக இருக்கும் பார்க்கும்போது இந்த படம். நைஸ் நைஸ். டி சாரோடைய 2 டைரக்ஷனை பற்றி கேட்டிங்களா? அடுத்து அவருடைய டைரக்ஷனில் 2 படமும் வரப்போகுது. அதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? இதை பற்றி இஸ் பிரில்லியன்ட். அவர் பாடட்டும், டைரக்ட் பண்ணட்டும், நடிக்கட்டும், ஆடட்டும், ஃபைட் பண்ணட்டும். ஹீ இஸ் தி பெஸ்ட் டுடே. அதான் ஒரே வார்த்தையில் சொல்கிறது, ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா டுடே. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம். சூப்பர் மேம், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு. இன்னும் பல கதாபாத்திரங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னை ரசிக்க வைங்க. தேங்க்யூங்க. விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் டு எவ்ரி ஒன் ஹூஸ் வாட்சிங். தேங்க்யூ. தமிழ் பால் பொருட்களை விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. செக்யூரிட்டி, டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.